உங்கள் ஐஎம் டிவியில் இது நமது சபைகளில் ஒலிக்கின்ற உயிரோட்டும் பாடல்கள். ரெவரண்ட் டாக்டர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்களின் அப்பாடல்களுக்கு பலர் பல காலங்களிலே ராகம் தந்து உயிர் ஊட்டினார்கள். பாடல் பிறந்த கதைகள். பாடல் எழுதினவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நிகழ்ச்சியை கேட்டு பரவசமடையுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு இனிய வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். இது ஒரு புதிய தலைப்பில் நாங்கள் பேச இருக்கிறோம். ஞான கீதங்களை இயற்றியவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. அவர்கள் சும்மா உட்காந்து பாட்டு எழுதுகிறவங்க இல்லை. அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இனிமையான, கொடுமையான, துன்பமான, சவாலான சம்பவங்கள் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு பாடலை பாட வேண்டும், இந்த சிச்சுவேஷனை, இந்த நிலவரத்தை, சூழ்நிலையை நாம் ஆண்டவருக்கு டெடிகேட் பண்ண வேண்டும் என்று அவர்கள் பாடின பாடல்களை நாம் பார்க்கும். அது எனக்கு மிக மனமகிழ்ச்சியாக மட்டுமல்ல, ஒரு சவாலாக இருந்தது. அதில் நான் பின்னாலே சொல்ல இருக்கிறேன். ஒரு பிஷப் ரெஜினால்டு ஹீபர் என்பவர் திருச்சியில் வந்திருந்த சமயத்தில் தான் அவர் ஏழைகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று விரும்பினார். அவர் ஒரு வெள்ளக்காரர், ஆனாலும் இங்கிலீஷை கற்று தேர்ந்தெடுத்த ஒரு மேதை. சிறு வயதில் இருக்கும் பொழுதே அவர் அருமையான பாடல்களை எழுதியிருக்கிறார், பரிசு பெற்றிருக்கிறார். அந்த இளம் வயதிலே அவர் பிஷப்பாக இங்கே வந்திருந்த போது தான் அந்த தெப்பக்குளத்தில், ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்கிற தெப்பக்குளத்தில் அவர் குதித்து திரும்பி வரவிடாதபடி மரித்து போனார். அது எனக்கு அவரை குறித்து எனக்கு ரொம்ப பாசமாகிவிட்டது. அந்த கோயிலில் பேசினேன். அவருடைய பேர் வைத்திருக்கிற அந்த அவர் மரித்து போன கடைசி பேசின கோயிலில் நான் பேசினேன். கர்த்தருடைய செய்தியை கொடுத்த பிறகு அவர் எங்கே நின்றாரோ அந்த இடத்துல நின்று நான் படம் எடுத்துக்கொண்டேன். அவரை குறித்து நான் வாசித்தேன். என்னுடைய நண்பர் ஒருவர் ரெவரண்ட் ஜோசிஃபஸ் ஜெயராஜ் என்று திருச்சியில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவரை குறித்த மெமோரியல் சர்வீஸ் பேப்பரெல்லாம் எனக்கு கொடுத்தார். அதை வாசிக்கும்போது என் உள்ளத்தில் ஒரு பெரிய கிளர்ச்சி. இவ்வளவு பெரிய நல்ல மனிதனை தேவன் மறிக்கும்படியாக செய்துவிட்டாரே என்று வேதனை அடைந்தேன். அவர் பாடல்களையெல்லாம் நீங்கள் பாடினீர்களானால் உங்கள் உள்ளத்திலே ஒரு தெய்வீக கலை உண்டாகும். அதுபோல தான் இந்த பல பாடல்களை நான் கண்டு சேகரித்து என்னுடைய நண்பர் ஒருவர் இங்கிலாந்திலிருந்து எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். அவர் கற்றுக்கொண்டு கொண்டபோது நான் அவரிடத்தில் சொன்னேன், இந்த மாதிரி த ஸ்டோரி பிஹைண்ட் தி எவ்ரி ஹிம் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறதாமே, இருந்தால் எனக்கு அது கொடுங்கள் என்றேன். அவர் இங்கிலாந்து போய் 2-3 மாதம் கழித்து அவர் போன இடங்களில் தேடி அலைந்து எனக்கு அது பார்சலே அனுப்பினார். அவர் மீது நான் ரொம்ப அன்பு கொள்வேன். அப்படிப்பட்ட எங்களுடைய நல்ல நண்பர் இப்படி எழுதினதெல்லாம் என்னுடைய பாசையில் இருந்தது. அது வாழ்க்கை சரித்திரங்கள் எல்லாம் மிஷனரிகளாக வந்து தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று ஒப்படைத்தவர்களுடைய வாழ்க்கை சரித்திரங்கள் எனக்கு மிகவும் உற்சாகமூட்டுகிறவைகள், என்னுடைய கிளர்ச்சி செய்கிறவர்கள், எனக்கு ஒரு பெரிய ஆவியிலே அனல் ஊட்டுகிறவைகள். ஆகவே தான் அப்படிப்பட்டதை சொல்ல விரும்பும் பொழுது நாங்கள் ஸ்டாண்ட் அப் ஃபார் ஜீசஸ் என்ற பாடலை நான் பாடின போது எனக்கு அதனுடைய பின்னணியம் தெரியாது. அதை பற்றி உங்களுக்கு இப்பொழுது சொல்ல இருக்கிறேன். பின்னணியம் என்ன என்றால், சகோதரன் ரெவரண்ட் சாயிங் TYING ஒரு இங்கிலீஷ்காரர், இங்கிலீஷில் திறமை பெற்ற திறமைசாலி. அவர் ஒரு சமயம் அமெரிக்காவில் உள்ள பிலடெல்பியா என்ற பகுதியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த போது போதகராக இருந்தார். அவரை குருவானவர் என்று சொல்வார்கள். ஆனால்தான் அதை புஸ்தகத்தை எழுதினவர்கள் குரு டாயிங் என்று கூறினார். ஐயர் என்று இன்றைக்கு சொல்லலாம் நாம். அந்த ஐயர் இந்த அடிமை வியாபாரிகள், நான் ஜார்ஜியா யூனிவர்சிட்டியில் படித்தேன். அப்பொழுது அங்கு உள்ள மக்கள் ஏறக்குறைய 60% மக்கள் எல்லாம் கருப்பு இனத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் இந்த கருப்பு இனத்தை சேர்ந்தவர்களை அந்த இங்கிலீஷ் பாஷையிலேயே நெகரோ அல்லது நீக்ரோ என்று சொல்லுவார்கள். நான் அப்படி சொல்ல மாட்டேன், ஏனென்றால் நம்மளும் கருப்பர்கள் தான். அந்த கருப்பு இனத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப நல்லவர்கள். ஆனால் அவர்களை காண்கிற யாவருமே பயப்படுவார்கள். நம்மை விட உயரமாக இருப்பார்கள், நல்ல தட்டியாக இருப்பார்கள்,
அவர்களுடைய சுபாவமானது முரட்டுத்தனமாய் தெரியும். அவர்கள் இங்கே நேக்ரோவாக இருக்கும் பொழுது ஆப்பிரிக்காவில் எப்படி இருந்தார்களோ தெரியாது. ஆனால் அமெரிக்காவில் வந்தவர்கள் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களை நான் அதிகம் நேசிப்பேன். என்னை அவர்கள் நேசித்தார்கள். அங்கே தான் மார்ட்டின் லூத்தர் கிங் என்ற ஒரு ரெவரண்ட் லூத்தரன் கிங் இருந்தார். அவர் அங்கே சுதந்திரத்துக்காக பாடுபட்டார். அந்த நாட்டிலே அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும் என்று, சுதந்திரம் வேண்டும் என்று விரும்பினார். அன்றைக்கு நான் கூட ஜெபித்து விட்டு வந்தேன். ஆண்டவரே, ஒரு கருப்பு இனத்துக்காரர் எப்படியாகிலும் இந்த நாட்டுக்கு ஒரு பிரசிடெண்ட்டாக வர வேண்டும், அவர் நல்லவராக இருக்க வேண்டும், தெய்வ மனிதனாக இருக்க வேண்டும் என்று ஜெபித்து வந்தேன். ஒரு கருப்பு இனத்தவர் பிரசிடெண்ட்டாக ஆனார். ஆனால் அவர் நல்ல மனிதனாக, தெய்வ மனிதனாக இல்லை. அதுக்காக வருத்தப்படுகிறேன். ஆனால் அவர்கள் நல்லவர்கள் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கருப்பு இனத்தவர்கள் அடிமை வியாபாரத்தை வெள்ளைக்காரர்கள் அந்த காலத்தில் செய்து கொண்டிருந்தார்கள். எந்த வருஷத்தில் என்றால் 1600 வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த ஒரு இளம் வாலிபர், இந்த குரு டைங் என்பவர், எப்போ பார்த்தாலும் இந்த அடிமை வியாபாரத்தை கண்டித்து வெள்ளையர்கள் இப்படி பணம் சம்பாதிக்கக்கூடாது என்று அவர் அதிகமாக அவர்களை வற்புறுத்தி பிரசங்கம் செய்வார். இவர் பிரசங்கம் பண்ணுகிறதை கேட்ட அநேகர் அவரை வெறுத்து விட்டார்கள். ஏனென்றால் இவர் எப்பொழுதுமே கண்டித்து பேசுகிறார். போதகர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், போதகர்கள் திருச்சபை மக்களை, சேஷர்களை கண்டித்து பேச வேண்டும். மக்கள் மத்தியிலே நடக்கிற எல்லா விதமான துன்பங்களையும், அக்கிரம சிந்தைகளையும், செயல்களையும், என்னென்னமோ நடக்குது. நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரியும். லஞ்சம் நடக்குது, ஜாதி வெறி நடக்குது, கல்யாணத்துக்கு வாங்குகிறாங்களே டவுரி, அந்த டவுரி வரதட்சணைகள் நடக்கிறது, ஜாதி பார்த்து தான் கல்யாணம் செய்கிறார்கள், நிறைய விதமான கெட்ட காரியங்கள் நடக்கிறது. அதையெல்லாம் போதகர் கண்டித்து பேச வேண்டும். ஏனென்றால் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கெட்டவைகளையும், கெடுதலானவைகளையும், துஷ்டமானவைகளையும், துன்மார்க்கமானவைகளையும், அநீதியானவைகளையும், பக்தி அற்றவைகளையும் கண்டித்து கட்டாயம் பேச வேண்டும். அதுக்கு எல்லாத்துக்கும் எதாவது விட்டு இந்த உலகத்தில் இது கண்டித்து பேசி மனம் திரும்ப செய்யாவிட்டால் எதுக்காக போதகர் வேலை பார்க்கணும்? நீங்கள் சொல்லுங்கள். போதகர் வேலை பார்க்குறதுக்கு எத்தனையோ ஆட்கள் இருக்காங்க. நான் 1962 சுவிசேஷகனாக வேலை செய்து போது கோபிச்செட்டிப்பாளையம் என்று ஒரு இடம் இருந்தது. அங்கே எங்களோடு கூட சேர்ந்து சில மிஷினரிகளும் சேர்ந்து நாங்கள் இலக்கியங்களை, வேத புத்தகத்தின் பகுதிகளை, சுவிசேஷ பகுதிகளை, புதிய ஏற்பாடை, பழைய ஏற்பாடை நாங்கள் தெரு சந்தைகளிலே விற்று மக்களுக்கு தேவ வார்த்தைகளை கூறி வந்தோம். அப்பொழுது இதை பார்த்த ஒரு பிராமணர் நாங்கள் தங்குகிற இடத்துக்கு வந்து கேட்டார்கள், என்னையும் கூட ஞாயிற்றுக்கிழமை உங்கள் கோயிலில் பிரசங்கம் பண்ண வைங்க, எனக்கு 15 ரூபா கொடுத்தா போதும் என்று சொன்னார். ஏன் அப்படி பேசுகிறீங்க என்று கேட்டேன். எனக்கு 15 ரூபா கொடுத்தா போதும், உங்களுக்கு நான் அரை மணி நேரம் நல்லா வேத புஸ்தகத்தை வாசித்து கற்றுக் கொடுப்பேன்னு சொன்னார். எனக்கு அது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. நான் உங்களுக்கு தான் கேட்குறேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணுவதற்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நான் கூட டிவியில் பார்க்கிறேன், டிவி இல்லாது நம்ம வாட்ஸ்அப்பில் பார்க்கிறேன். நிறைய பேர் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அவர்களெல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல, எனக்கு நல்லா தெரியும். அவர்கள் இயேசுவின் சீடர்கள் அல்ல, பிழைப்புக்காக வேலை பண்ணுகிறார்கள், சம்பாதிக்கிறதுக்காக வேலை செய்கிறார்கள். அதை நீங்கள் தான் கண்டுகொள்ள வேண்டும். யார் என்று கர்த்தர் அறிவார், நீங்களும் அறிவீர்கள். இந்த டைங் என்பவர் கண்டித்து பேசினதினாலே அவருக்கு வேலை கொடுக்க மாட்டேன் என்று திருச்சபையார்கள் எல்லாம் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆகவே அவர் இதெல்லாம் விட்டுவிட்டு டைங் தம்முடைய பணியை ஊக்கமாக செய்வதற்கு பிலடெல்பியா பட்டணத்தில் ஒரு கட்டடத்தில் அவருக்கு வாடகை அவருடைய நண்பர்கள் ஒரு பெரிய ஹால் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அப்படி கொடுத்தபோது இவர் இங்கிலாந்துக்காரர், ஆனால் அவர் இந்த தெய்வீக சத்தியத்தை சொல்வதற்கு பிலடெல்பியா என்கிற அமெரிக்க மாகாணத்திலே ஒரு இடத்துல போய் அவர் வேலை செய்தார். செய்தபோது அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த அந்த வாடகை ஹாலில் சுமார்
5000 பேர் கூடினார்கள். 5000 பேர் கூடினதை இவர் அருமையாக பேசினதில் 1000 பேர் ஆண்டவருக்கு உத்தமமாய் வாழ்வோம் என்று தங்களை ஒப்படைத்தார்கள். பாருங்க, 5000 பேரில் 4000 பேர் அதை அவருடைய பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல், ஆனால் உண்மையாகவே நாங்கள் இயேசுவுக்காக வாழ்வோம் என்று முழு உயிரையும் கொடுத்து அவர்கள் இந்த வேலை செய்தார்கள். அவர் தொண்டர்களாக உழைக்க வாக்களித்தார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவ்வாரத்திலே அவர் ஒரு குதிரை மாட்டப்பட்டிருக்கிற ஒரு எந்திரத்தை இயக்கக்கூடிய ஒரு குதிரை மாட்டி அதை சுற்றி கொண்டே வரக்கூடிய ஒரு இடத்திற்கு தற்செயலாய் அவர் போயிருந்தார். அந்த குதிரையை அவர் தட்டி கொடுத்தார். தட்டி கொடுத்தபோது அது கொஞ்சம் துள்ளி மாறிவிட்டது. இவருடைய சட்டை அந்த இழுத்து கொண்டு போன குதிரையினுடைய அந்த எந்தினுக்குள்ளே மாட்டிக்கொண்டது. மாட்டி இவருடைய கை வெட்டப்பட்டு விட்டது. கை வெட்டப்பட்டு அவர் படுத்து விட்டார். அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் பிரசங்கம் செய்ய மரண தருவாயில் ஆகிவிட்டார். இவரை பார்ப்பதற்கென்று ஒரு டாக்டர் ஜார்ஜ் டஃபீல்டு என்பவர் பார்க்க போயிருந்தார். அப்பொழுது அவரிடத்தில் மிகவும் கவலையோடும் நொறுங்குண்ட ஆவியோடும் அவர் அந்த மக்களுக்காக வருத்தப்பட்டார். நான் சொன்ன செய்தியை எடுத்துக்கொண்டு பிறருக்கு ஒப்படைக்கக்கூடிய நல்ல தெய்வ மனிதர்களை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கள். அவர்களை சொல்லும்போது நீங்கள் சொல்லுங்கள், ஸ்டாண்ட் அப் ஃபார் ஜீசஸ் என்று அவர்களுக்கு வலியுறுத்தி சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்காக எழுந்து நிற்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று ஆவலோடும் வேதனையோடும் கவலையோடும் துக்கத்தோடும் ஜெபத்தோடும் அவரிடத்தில் பகிர்ந்து கொண்டார். படித்து அவர் மரித்து போனார். தேவர் பட்சங்க ஸ்டாண்ட் அப் ஃபார் ஜீசஸ் என்பது நல் மீட்பர் பட்சம் நில்லும் என்று அர்த்தம் என்று அந்த குரு டைங் சொன்னதை மனதில் வைத்து கொண்டார். அவர் மரித்து போனார். மரித்து அவர் அடக்கம் பண்ணப்படும் பொழுது அந்த டாக்டர் கூட இருந்தாரே, அவருக்கு இவர் சொன்ன வார்த்தை தான் அடிக்கடி மனசில் வந்தது. ஸ்டாண்ட் அப் ஃபார் ஜீசஸ், ஸ்டாண்ட் அப் ஃபார் ஜீசஸ். இந்த டாக்டர் ஜார்ஜ் டஃபீல்ட் அதை ஒரு பாடலாக எழுதினார். நீங்கள் நம்முடைய ஹிம்புக்களை பாருங்கள், அருமையாக போட்டிருக்கும். பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவி ஆத்து இவைகளெல்லாம் கர்த்தருக்கு படைக்கப்பட்டிருக்குமானால் கர்த்தரை குறித்து சிந்தனை உடையவர்களாயிருங்கள். அது மட்டுமல்ல, பாடல் எழுதுகிறது பெரிய காரியம் இல்லை. எனக்கு தெரியும், ஒரு அம்மா அறிவு இல்லாமல் புத்தி இல்லாமல் தெளிவு இல்லாமல் இலக்கம் இல்லாமல் அது எத்தனை இதுகள் இருக்கிறது, அது இலக்கண பிழையோடு எழுதுகிறாள். பாடல் அந்த மாதிரி எழுதுனுக்கு எழுதக்கூடாது. நீங்கள் எழுதுவதானது தெய்வீக சத்தியமாக இருக்க வேண்டும், உள்ளங்களை தொட வேண்டும், அவர்களிடத்தில் வழிநடத்த வேண்டும். பிரியமான இந்த பாடல் உங்கள் உள்ளங்களையும் தொடுவதாக. உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தால், யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்தவன் நாட்டில் நடக்கிற அந்த அக்கிரமக்கார காரியங்களை கண்டித்தான். அவர் என்ன கண்டித்தார்? ஒரு பிலிப் தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டார். அதை கண்டித்து பேசினார். நீங்கள் காட்டுக்குள் இருந்தாலும் வீட்டுக்குள் இருந்தாலும் மக்கள் மத்தியில் இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமற்ற செய்கைகளை செய்கிறவர்களை நீங்கள் கண்டிக்க வேண்டும். கண்டிக்காத கர்த்தர் சத்தியம் அல்ல. உங்களிடத்தில் திருடர்கள் இருக்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள், அவர்களையும் நீங்கள் கண்டிக்க வேண்டும். அப்படி கண்டித்தாலும் அது தெய்வீக சத்தியமாக மரணத்தருவாயில் கூட அவர் சொல்லி இயேசுவுக்காக எழுந்து நிற்போம் நல் மீட்பர் மக்கம் என்கிற ஒரு வல்லமையான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து வாழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வணக்கம்.